சின்ன பிள்ளைலாம் இந்த ஆட்டு தலை சுடுறப்ப இந்த காது சும்மாவே அப்படியே பிச்சு சாப்பிட்றதுன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த காது. போடா தம்பி, ஆட்டு தலையை சுட்டு அதில் கிரேவி செஞ்சு பாரு, அடுத்த ஊரே மணக்கும். மஞ்சள் அரைச்சி ஆட்டு மண்டை கிரேவி வச்சு புல்லும் மூலிகை செடியும் சாப்பிட்டு நல்லா மொழு மொழுன்னு இருந்த ஆட்டுத்தலை. சரியான வெயிட் தம்பி. எங்க ஊர்ல வளர்ந்த வெள்ளாட்டு தலையை வச்சு அண்ணன் தம்பியா சேர்ந்து காரஞ்சாரமான ஒரு ஆட்டுத்தலை கிரேவி செய்ய போறோம். அருமையா சாப்பிட போறோம். வாங்க சமைக்கலாம். ஆட்டுத்தலை சுடுறதுக்கு அடுப்பு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஜெவிஜியம்மா ரெண்டாண்டா எத்தனை கல் வேணும்? போதும் தம்பி கல்லு. போதும் போதும் போதும். இந்த இதெல்லாம் எடுத்து வை. அடுப்பு வச்சாச்சு. ஆட்டு தலை சுடுறதுக்கு ரெடி பண்ணி கிடக்குனே. இந்த இதே பெரிய தலை பாரு, ஆட்டு தலை சுடுற வாசம் நல்ல வாழை அடையா இருக்கப்பா. நல்லா திருப்பி திருப்பி காட்டணும், அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஆட்டி எடுக்க முடியும். நான் வண்டி ரெடி பண்ணுறேன். ஒரு மண்டை சுட்டாச்சுண்ணா. அடுத்த மண்டை ரெடியா இருக்கு. அடுத்த மட்டும் அடிச்சு சுடுங்க. நல்லா எரியுது அடுப்பு அப்புறம். ஆட்டு மண்டை சுடுறது வாடை எப்படிதான் இருக்கு? சின்ன பிள்ளைலாம் இந்த ஆட்டு தலை சுடுறப்ப இந்த காது சும்மாவே அப்படியே பிச்சு சாப்பிட்றதுன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த காது. தம்பி, அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆடெல்லாம் வந்து முழு முழு ஆட்டா சுட்டு ஓட்டில் வச்சு தேய்ச்சி உப்பு மிளகாலாம் வச்சு தம்பி சாப்பிட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ எல்லாம் கல்லோட கல் வச்சு உரைச்சி இந்த மாதிரி இந்த நெருப்பட்டி லைட்டரெல்லாம் ஏன் தம்பி அப்போ எல்லாம். ஆட்டு தலையில் தோலை உரிச்சிட்டு வெட்டுறத விட இந்த மாதிரி வாட்டி வெட்டுறதுல தானே நிறைய இருக்கு தம்பி. நல்லா வாசமாக. ஆமாம் ஆமாம். கிரேவி அதான் டேஸ்ட்டாக இருக்கும். உரிக்கிறது வந்து நல்லா இருக்காது. உரிச்சிட்டோம்னா இதில் இருக்க கறி பீர் மண்டையில் எது அதிக கறி அதான் இது மாதிரி சுட்டு வரண்டி விட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கம்பி சுடும். நான் தள்ளிக்கிறேன். எடுத்துருப்பா, கம்பி எடுத்துரு. எவ்வளோ சிக்கன் சுட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ சிக்கன் நான் சுத்தப்படுத்தி போகிறேன். ஒன்று ஒன்றா தலை சுடுறதுக்கு லேட் ஆகுது, அதனால் இப்போ மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சுற்றி எடுங்க தம்பி, நான் வரண்டி போகிறேன். அதான் இது ஈஸியாக தானே இருக்கு ஒன்று ஒன்றா சுற்றுறதுக்கு. ஆமாம் ஆமாம். அது ஒன்று ஒன்றா சுட்டால் லேட் ஆகும் நமக்கு. அதனால வந்து நம்ம ஒன்று ஒன்றா சுட வேண்டியதில்லை. என்ன ஆட்டுத்தலை சுட்டாக்கா அடுத்த தெரு வரைக்கும் வாசம் வரும்னா இது. போடா தம்பி, ஆட்டுத்தலையை சுட்டு அதுல கிரேவி செஞ்சு பாரு, அடுத்த ஊரே மணக்கும். ஆட்டு தலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ அலசி எடுத்துக்கலாம். வேணா போய் அலசி எடுத்துட்டு வந்துடும். வேணா சீக்கிரம் வேணா. பல பலன் இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்குண்ணா. எல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். இதாம்பி கொம்பு. நல்லா சுட்டுருக்காண்ணா. அருமையாக வந்து போச்சு தம்பி. தலையெல்லாம் ஒரு முடி கிடியில் நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. ஆட்டிலே ஆட்டு தலையில தான் சத்து அதிகமாக இருக்கான். இதுதானே மூலப்பொருளே உனக்கு வந்து. சமூக நல்லா அழைச்சி விடலாம். சரி, அழைச்சி நல்லா எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, அரைச்ச இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ தலைக்கறியை நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். சுட்ட ஆட்டுத்தலை அங்கே வெந்நீரில் கொதிக்குது. இப்போ மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஆட்டத்தலை கிரவிக்கு அம்பி இறக்கிறண்டா தம்பிகளா தம்பிகளா. நிழலில் காத்து மண்ட கிரவிக்கு அம்பி பிடிச்சி அரைக்கிறண்டா. நல்லா சாப்பிடுங்கடா. தோட்டத்தில் பறிக்கிறது கருவேப்பிலை என்னமோ ஒரு மனமாக இருக்குது. அப்பயே பறிக்கிறது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது கைக்கு. தலைக்கறி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மஞ்சள் அரைச்சி ஆட்டு மண்டை கிரவி வச்சு அந்த புளிய மர தொப்புக்குள்ள பொடி இருக்க சாப்பிடுவோம். வாடி புள்ள எமாமா மக வாடி புள்ள. அண்ணா மசாலா அரைச்சி முடிச்சிருச்சு. ஆட்டுத்தலை தாளிக்கிறதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சிடலாம். எல்லா மசாலையும் அரைச்சி முடிச்சாச்சு. அம்மியில் அரைச்சி சாப்பிட்றது இருக்க உடம்புக்கு எவ்வளோ திரும்ப தெம்பு. அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு ஆள் கிங்காங்க மெருக்க இருந்தாங்க. இப்போ எல்லாம் மிஷின் சார்ந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஏகப்பட்ட சீக்க வரவழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போட்டால் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அம்மியில் கையில் அரைச்சி சாப்பிட்டா அதனுடைய ருசியே தனி ருசிப்பா. சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன ஊற்றுப்பா. நான் மசாலையெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ பட்டை வகை சேர்த்துக்கலாம். பட்டை வகையோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெளி போடு. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். தம்பி கொஞ்சமாக உப்பு போடு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. அடுத்து என்னண்ணா? அடுத்தது தக்காளி போடு தம்பி. தக்காளி தம்பி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கிட்டு அடுத்தது மல்லி புதினா போடு. என்ன எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சாந்த போடுங்க. அம்மியில் அரைச்சா மிளகாய் சேர்த்துக்கலாம். அரைச்சா மல்லி, அரைச்சா மசாலா சாந்து, அரைச்சா சோம்பு சீரகம், அம்மி கழுவுன தண்ணி. சரிண்ணா சரிண்ணா. சரி எல்லாம் நான் கலந்து விட்டுறேன். தம்பி அடுப்பறிச்சு விடு தம்பி. மலமல்ல அடுப்பறிச்சு விடு. கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ தலைக்கறியை கொண்டு. தலைக்கறிக்கு கிரேவிக்கு அதை ஒன்று சேர்த்தவொடனே என்னம்மா தூக்குது. ஆளையே தூக்குதப்பா வாசம். எல்லாம் அரைச்சி சேர்த்த மசாலா. அதனால தம்பி கையிலே அரைச்சதுனால நிற்க முடியல தம்பி. நின்று சிந்த முடியல. அந்த அளவுக்கு வாசம் ஆளை தூக்குதப்பா. வாசம் அடுத்த ஒரு வரைக்கும் போகுது. ஆட்டுத்தலை கிரேவின்னா சும்மையா? அண்ணன் தம்பி செஞ்ச ஆட்டுத்தலை கிரேவி அடுத்த பட்டணம் போய் அத்து மகளோட கிடப்புதுப்பா. அந்த அளவுக்கு இருக்குண்ணா. தலைக்கறி வேக வச்ச தண்ணியே இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சரி சரி. இந்த ஆடுவை எவ்வளவு தலை திணிச்சு. இப்ப தலை இந்த ஆட்டு தலை என்னமா கொதிக்குது பாருங்க. தலை கிரேவி நல்லா புரோட கொதிக்குதுன்னா தலை. தலை கிரேவின்னா சும்மையா? ஆட்டு தலை கிரேவி தலை படிப்புள்ளும் மூலிகை செடியும் சாப்பிட்டு நல்லா மொழு மொழுன்னு இருந்த ஆட்டுத்தலை செமையா இருக்குண்ணா. பாருங்க. நெல்லரிசி சோறுக்கு ஆட்டுத்தலை கிரேவிடா. அதை நீனு தின்னு பாரு, ருசியை பாருடா தம்பி. அம்மியில் அரைச்ச சாந்து போட்டு வச்ச தலைக்கறி ருசியை பாருடா. ஆட்டுத்தலை கிரேவி ரெடி ஆகிட்டு இறக்க. நீ போடுறப்ப எனக்கு நாக்கில் எச்சி விடுதுற தம்பி. தம்பி ஆவி பறக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பரான தலைக்கறி கிரேவிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கையறவை சார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுமாண்ணே. தம்பி தலைக்கறி கிரவி பிரமாதமாக இருக்கு. சூடான சோத்துக்கும் தலைக்கறி கிரவிக்கும் இன்னைக்கு ஒரு புடி தான். கையறவை வேலைப்பா. அமோகமான ருசி. செம்மையா இருக்குண்ணா. தலைக்கறி கிரவி வந்துண்ணா கறி வந்து அப்படியே பூ மாதிரி வந்திருக்குண்ணா. ஐயோ வந்துருக்குண்ணா. 5 போல வெது கொஞ்சம் தம்பி. அப்படியே
ருசி அதான் வெளுத்து வாங்குங்கப்பா சுட்ட ஆட்டுத்தலை கிரேவி திங்க அற்புதமாக இருக்குப்பா இதுமாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஆட்டுத்தலையை நல்லா சுட்டு நல்லா கொத்தி இந்த மாதிரி செஞ்சோம்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்தில் பனிப்புல்லு மேய்ஞ்ச ஆடு நாட்டு தலை தின்ன ஆடு அந்த தலையை வாங்கி இதே மாதிரிக்க நீங்களும் சுட்டு கொத்தி சமைச்சு இதே மாதிரிக்க மசாலா எல்லாம் கையால் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். திங்க அந்த ஒருபடி சோறு கூட திங்கலாம். அம்மையா இருக்குண்ணா சாப்பிட்றதுக்கு இருந்திருக்கே மனசு இல்லையே அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். நிறைய காலம் ஒரு நாள் தான் இருக்கேன் போட பக்கமே தெரியல. நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க.